ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான vlog தான். ரொம்ப நாள் கழித்து ஒரு ஆஃப்டர்நூன் vlog தான் பார்க்க போகிறோம். கிருத்திகைக்கு நான் என்னென்ன பண்ணியிருக்கேன், எப்படி சாமி கும்பிட்ருக்கேன் அப்படிங்கிறது தான் நம்ம இன்றைக்கி vlog-ஆக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு போட்ட உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். கிருத்திகைக்கு குக்கிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு ½ அன் ஹவர் முன்னாடியே வந்து தேவையான அரிசி பருப்பு எல்லாமே ஊற வச்சுருக்கேன். ஸோ ஃபஸ்ட் ஐட்டம் எதுலேருந்துனா சாம்பார்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஹாட் பாட்டில் வந்து பருப்பு போட்டு இது கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூள், எண்ணெய், ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, பூண்டு, இது கூடவே கொஞ்சமாக பெருங்காயம் இதை போட்டுக்கலாம். இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஹாட் பாட்டில் வச்சுக்கலாம். எனக்கு வந்து இங்கே நான் யூஸ் பண்ணுற பருப்புக்கு வந்து 20 மினிட்ஸ் டைமர் வச்சா கரெக்டாக இருக்கும். ஸோ நான் அந்த டைமர் வச்சு ஹாட் பாட் ஆன் பண்ணிக்கிறேன். நம்ம மற்ற வேலை செய்கிறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா இந்த பருப்பு வந்து வெந்துட்டுருக்கும். நம்ம ஏன் வந்து மேக்ஸிமம் ஹாட் பாட்டில் யூஸ் பண்ணுறோம் இந்த மாதிரி பருப்பு வேக வைக்கிறதுக்கு அரிசி அப்படின்னா, கரண்ட் கன்சம்ஷன் வந்து நார்மலாக நம்ம வேக வச்சோன்னா கொஞ்சம் அதிகமாகவே வரும். பட் இன்கேஸ் நம்ம ஹாட் பாட்டில் வேக வச்சோன்னா அதை கன்சியூம் பண்ணுறதை விட இது கொஞ்சம் கம்மியாக கன்சியூம் பண்ணோம் கரண்ட்டு. ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி வேக வைக்கிற ஐட்டம்ஸ்க்கெலாம் வந்து நம்ம ஹாட் பாட் யூஸ் பண்ணுறது வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்க இந்த USA ஏரியாவில். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கேரட் கட் பண்ணிக்கலாம். சாம்பாருக்கு வந்து பார்த்திங்கன்னா கேரட், கத்திரிக்காய் இது 2 போட்டு தான் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். என்கிட்ட இப்போ அந்த காய்கறிகள் தான் இருக்குது. ஸோ அதுக்காக சாம்பாருக்கு கேரட் கட் பண்ணிகிட்ருக்கேன். நான் வந்து இந்த டைம் கேரட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஹோல்சேல் ஸ்டோரில் தான் வாங்கியிருக்கேன். ஸோ எனக்கு பேபி கேரட்ஸ் கிடைக்கல, இந்த மாதிரி பெரிய கேரட்ஸ் தான் கிடச்சிது. ஸோ அதனால தான் நான் வந்து இந்த டைம் பெரிய கேரட்ஸ் பண்ணியிருக்கேன். இந்த பெரிய கேரட் பார்த்திங்கன்னா அவ்வளோவா வந்து குட்டி பேபி கேரட்ஸ் அளவுக்கு ஸ்வீட்டாக இருக்காது, பட் இதுவும் நல்லா தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து கத்திரிக்காய் கட் பண்ணிக்கிறேன். இந்த பெரிய நீட்டு கத்திரிக்காய் தான் வந்து இருந்துச்சு. ஸோ அதுவும் வந்து கட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி வந்து மொத்தமாக 5 காய் செய்கிற மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்காக தான் கத்திரிக்காயும் கேரட்டும் வந்து சாம்பாரில் போட்டுக்கலாம். ஸோ நான் வந்து 2 பெரிய சைஸ் கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். கத்திரிக்காய் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய சைஸில் தான் க்யூப்ஸாக கட் பண்ணியிருக்கேன். ஸோ தட் சாம்பாரில் வந்து எடுத்து சாப்பிட நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக. இந்த கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா இங்கே வந்து USAவில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த கத்திரிக்காய் வந்து ஓரளவுக்கு டேஸ்ட்டாகவே இருக்கும். ஆனால் நம்ம ஊர் கத்திரிக்காய் வந்து ஸ்டோர் பண்ணி வர்றதுனால எனக்கு இது வரைக்கும் எதுவும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக கிடச்சதில்லை. அதோட டேஸ்ட்டும் வந்து நம்ம ஊருக்கு இருக்காது. நெக்ஸ்ட்டு வந்து காய்க்கு வந்து வாழைக்காய் தான் செய்யலான் இருக்கேன். ஸோ வாழைக்காயும் உருளைக்கிழங்கும் செய்யலான் இருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து வாழைக்காவோட தோலெல்லாம் நல்லா சீவிக்கலாம். இன்றைக்கி நான் வந்து 3 வாழைக்காய் எடுத்திருக்கேன். 3மே வந்து மீடியம் சைஸ் வாழைக்காய். ஸோ கரெக்டாக இருக்கும். எங்கள் வீட்டில் இருக்கிற 5 பேருக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ அதுக்காக நான் 3 மீடியம் சைஸ் வாழைக்காய் எடுத்திருக்கேன். தோலோடவும் சில பேர் சமைப்பாங்க. நான் இன்றைக்கி வந்து தோல் எடுத்துகிட்டு சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சமைச்சிருக்கேன். வாழைக்காலையும் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ நம்ம வந்து அதையுமே வந்து வாழைக்காய், வாழைப்பூ இதெல்லாம் வாரத்துக்கு ஒருக்கா சேர்த்துக்கிட்டால் வந்து நம்மளுக்கு ரொம்ப நல்லது. இதையுமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டீப் ஃப்ரை பண்ண போகிறேன் அப்படிங்கிறதுனால எனக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நான் கட் பண்ணிக்கிறேன். இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு தவாவில் போட்டு ஃப்ரை பண்ணுற மாதிரி தான் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் கட் பண்ணிக்கிறேன். எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா எல்லா நாள் கிழமையிலையும் வந்து சாமி கும்பிடுவாங்க. விநாயகர் சதுர்த்தி, அப்புறம் ஆயுத பூஜை, அந்த மாதிரி எல்லா நாளுமே வந்து என்னோடய அம்மா வீட்டு சைடில் வந்து கும்பிடுவாங்க. பட் என்னோடய ஹஸ்பண்ட் வீட்டு சைடில் பார்த்திங்கன்னா எந்த ஆயுத பூஜை, விநாயகர் சதுர்த்தி அந்த மாதிரி எதுவுமே கும்பிட மாட்டாங்க. ஸோ அவங்க கும்பிட்ற ஒரே ஒரு நாள் வந்து பார்த்திங்கன்னா கிருத்திகை தான். ஸோ அதனால தான் நானும் வந்து இங்கே USAவில் வந்து கிருத்திகையை மட்டும் வந்து பார்த்திங்கன்னா வடை பாயாசத்தோடு நம்மளுக்கு என்ன காய் வந்து அவைலபிளாக இருக்கோ ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து வச்சு சாமி கும்பிடுவேன்.
அது என்ன எதனால் அப்படின்றது தெரியாது. பட் அதுதான் வந்து எங்கள் வீட்டு பழக்கமாக வந்து பண்ணிகிட்ருக்காங்க. அதே போல் கிருத்திகை அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே வாங்கவும் மாட்டாங்க. நெக்ஸ்ட்டு வந்து வாழைக்காய் வந்து மேக்னேட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து 3 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 2.5 டீஸ்பூன் உப்பு, இது கூடவே கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், கொஞ்சமாக பெருங்காயத்தூள், இது கூடவே வந்து எண்ணெய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த மாதிரி கிருத்திகைக்கு அந்த மாதிரி சாமிக்கு வந்து நம்ம சாமி கும்பிடுற நாளில் வந்து தனியாக எண்ணெய் ஊற்றி எடுத்து வச்சுப்பேன் ஒரு கப்பில். ஸோ தட் அதுலேருந்து யூஸ் பண்ணிப்பேன். ஸோ இப்போ வந்து வாழைக்காய்க்கு போட வேண்டிய மசாலாலாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. எனக்கு இன்னும் கொஞ்சம் ட்ரையாக இருக்க மாதிரி இருந்துச்சு. ஸோ அதுக்காக வந்து எண்ணெய் கொஞ்சம் விட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இதெல்லாம் வந்து மசாலாவை வந்து வாழைக்காயில் வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம தண்ணி சேர்க்காமல் வாழைக்காயில் வந்து நம்ம மசாலாவை மிக்ஸ் பண்ணோன்னா வந்து பார்த்திங்கன்னா இது நல்லா ஃப்ரை பண்ண வரைக்குமே வந்து வாழைக்காயில் நல்லா மேக்னேட் ஆகிட்டு டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம வறுக்கும் போதும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி செய்கிறதுனால பார்த்திங்கன்னா வாழைக்காவும் மசாலாவும் நல்லா பிளெண்ட் ஆகிடும். ஸோ தட் நம்மளுக்கு வறுக்கும் போது கூட வந்து பார்த்திங்கன்னா அந்த மசாலா தனியாக பிரிஞ்சு வராது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு செய்யலான்னு சொல்லிட்டு அதை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு தேவையான வெங்காயம், அப்புறமா கருப்பு உளுந்தில் தான் வடை செய்யலான் இருக்கேன். ஸோ அதுவும் ஊற வச்சுருக்கேன். சாதத்துக்கு அரிசி ஊற வச்சுருக்கேன். ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட்டு வந்து நம்ம உருளைக்கிழங்கு குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். உருளைக்கிழங்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வேக வச்ச மாதிரி தான் பண்ணலான் இருக்கேன். ஏன்னா வாழைக்காய் வந்து டீப் ஃப்ரை பண்ணுறதுனால. ஸோ அதுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்ச அப்புறமா கடுகு, உளுந்து, சீரகம் போட்டுக்கலாம். ஸோ இப்போ அதுக்கு தேவையான ஆனியன்ஸ் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஆனியன்ஸ் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி ஆனியன்ஸ் வந்து கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆகணும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இதுக்கு தேவையான உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கிறத ஆட் பண்ணிக்கலாம். எங்கள் வீட்டில் இருக்க பசங்களுக்கு பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்குனா ரொம்பவே பிடிக்கும். ஸோ அதுக்காக தான் வந்து மெயினாக இந்த உருளைக்கிழங்கு செய்கிறதே. நான் வந்து 3 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். இதுக்கு தேவையான 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் உப்பு, அப்புறமா காரத்துக்காக ஒரே ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து ஆயிலில் வந்து ஃப்ரை பண்ண போகிறது கிடையாது. ஸோ தண்ணி ஊற்றி தான் வேக வைக்க போகிறோம். ஸோ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். ஸோ தட் இந்த உப்பு காரம்லாம் வந்து அந்த உருளைக்கிழங்குல நல்லா சேர்ந்துடும். இந்த டிஷ் செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா 5 to 6 minutes தான் ஆகும். ஸோ இப்போ உருளைக்கிழங்கு நல்லா கிளறி விட்டாச்சு. இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வேக வச்சுக்கலாம். இன்னொரு சைட் பார்த்திங்கன்னா ஒரு பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதிக்க வச்சு அதில் வந்து பார்த்திங்கன்னா ஜவ்வரிசி, சேமியா, ஏலக்காய் சேர்த்துருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா எதுக்குன்னா பாயாசத்துக்காக தான். ஸோ இது நல்லா வந்து தண்ணி கொதிச்சிருச்சு. ஸோ இதை ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஸோ தட் அந்த ஜவ்வரிசி வந்து கண்ணாடி கிறிஸ்டல் மாதிரி வரும் இல்லையா. ஸோ அது வந்து இந்த மாதிரி மூடி போட்டு வச்சா சீக்கிரமாகவே வந்துடும். சைட் பை சைட் பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்குல தண்ணி நல்லா வத்திருச்சு. ஸோ நல்லா வெந்துருச்சு. இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை போட்டு இறக்கிக்கலாம். ஸோ ஜவ்வரிசி வந்து பார்த்திங்கன்னா நல்லா அதோட கண்ணாடி கன்சிஸ்டன்சியில் வந்துருச்சு. இது கூடவே கொஞ்சமாக பால் சேர்த்துக்கலாம். பால் சேர்த்துட்டு நல்லா கொதிச்ச அப்புறமா சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். ஃபைனலாக வந்து கம்பு அவல் அதில் ஆட் பண்ணிக்கலாம். கம்பு அவல் வந்து வேக வைக்கக்கூடாது. அப்படியே ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 to 3 minutes வந்து அப்படியே ஆஃப் பண்ணிடலாம். ஸோ அது ரெடி டு ஈட் மாதிரி தான். டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நம்மளுக்கு கம்பு பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து சாம்பார் செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுந்து, கொஞ்சமாக வந்து சீரகம் இதெல்லாம் நல்லா ஃப்ரை ஆன அப்புறமா
ஆனியன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். ஸோ இதை நல்லா வந்து சாட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஹாட் பாட்டில் வந்து ஆல்ரெடி பருப்பு வெந்துருச்சு. ஸோ அதுவே வந்து ஆஃபும் ஆகிடுச்சு. ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து தக்காளி வந்து அதிலே வேக வச்சுருக்கோம். ஸோ தக்காளி சேர்க்கலை. நெக்ஸ்ட்டு வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற கேரட்டையும் கத்திரிக்காயையும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி வந்து பண்டிகையில் செய்கிற சாப்பாடு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும். ஏன்னா நம்ம சாமிக்கு படைக்கிறதுனாலையா என்னன்னு தெரியல, ஆனால் எப்போவுமே வந்து பர்ஃபெக்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதுக்கு தேவையான மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன், கொஞ்சமாக பெருங்காயம், அதுக்கப்புறம் சாம்பார் பொடி, அதுக்கப்புறமா 2 டீஸ்பூன் உப்பு இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி நான் பருப்பு வேக வைக்கும் போதே கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாமே வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இது ஃப்ரை பண்ணும் போது தான் பார்த்திங்கன்னா வந்து ஞாபகம் வந்துச்சு, இதில் வந்து 2 காய் சேர்த்துருக்கேன். அப்புறமா காயில் வந்து நம்ம சைடிஷ்ஷாக செய்கிறதுல வந்து உருளைக்கிழங்கும் வாழைக்காவும் செஞ்சுருக்கேன். ஸோ டோட்டலாக 4 காய் தான் வருது. ஸோ வேறு எந்த காய் சேர்க்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது என்கிட்ட வந்து காலிஃப்ளவர் இருந்துச்சு. ஸோ காலிஃப்ளவர்லேருந்து ஒரே ஒரு பீஸ் எடுத்து இந்த கேரட்டும் கத்திரிக்காயும் வேகிறதுலே வந்து சேர்த்துக்கிட்டேன். ஸோ இதெல்லாம் நல்லா ஃப்ரை ஆன அப்புறமா நம்ம வேக வச்ச பருப்பை வந்து நல்லா கடைஞ்சிட்டு அதில் வந்து ஆட் பண்ணிட்டேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சாம்பாரில் வந்து புளி கரைசல் சேர்க்கலை. அதுக்கு பதில் நான் ஆல்ரெடி எக்ஸ்ட்ரா தக்காளி சேர்த்துருக்கேன். ஸோ அதுவே போதுமானது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா சாம்பார் இந்த மாதிரி தான் இருக்குது. இது ஒரு 5 to 10 மினிட்ஸ் நல்லா கொதிக்கணும். ஸோ மூடி போட்டு வேக வச்சுருக்கேன். ஒரு சைடு வந்து வாழைக்காவையும் இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி எண்ணெய் ஊற்றி வேக வச்சுருக்கேன். தோசை தவாவில் இந்த மாதிரி ஸ்லோவில் வைக்கணும். ஸ்லோவில் வச்சு இந்த மாதிரி மூடி வச்சா பார்த்திங்கன்னா நல்லா டீப் ஃப்ரை ஆகி சூப்பராக முறுமுறுன்னு வரும். வெளியே கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். ஆல்ரெடி ஃபஸ்ட்டு பேட்ச் வந்து போட்டு எடுத்து வச்சுட்டேன். சைட் பை சைட் பார்த்திங்கன்னா சாம்பாரும் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து வடை அரைக்க போயிடலாம். கொஞ்ச நேரம் பார்த்திங்கன்னா நிலா வந்துட்டா சரி ஓகே அவளோடவே வந்து வச்சுட்டே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உளுந்து அரைக்கிறதுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா என் ஹஸ்பண்ட் வந்துட்டாங்க ஆஃபீஸ்லேருந்து லன்ச் டைமுக்கு. ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு சர்ப்ரைஸாக இருந்துச்சு. நான் வந்து பூ வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். ஸோ அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிளான்ட் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ இப்போ வந்து வடை மாவும் ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து மிளகு மட்டும்தான் சேர்த்துருக்கேன் காரத்துக்கு. ஸோ வடையும் போட்டு எடுத்தாச்சு. ஸோ நாங்கள் இப்படி தாங்க சாமி கும்பிட்டோம். என்கிட்ட வந்து 3 பழம் இருந்துச்சு. கூடவே வந்து அகல் விளக்கு ஏற்றி தான் நாங்கள் எப்போவுமே சாமி கும்பிடுவோம். ஸோ அதே மாதிரி சாமி கும்பிட்டோம். அவர் வாங்கிட்டு வந்த செடியிலேருந்து பூ எடுத்து நம்ம முருகருக்கு வச்சுட்டு சாமி கும்பிட்டோம். ஸோ இனிமேல் நம்மளுக்கு எப்போயாவது இந்த மாதிரி பூ தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம செடியிலேருந்தே பூத்துச்சுன்னா எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இதுவும் ஒரு நல்ல ஐடியா தான். ஸோ ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா இங்கே எப்படிலாம் சாமி கும்பிட்டுட்ருக்காங்க பாருங்கள் எங்கள் வீட்டில். ஸோ இதோட இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. இன்றைக்கி இந்த vlog-ஐ நீங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. இன்றைக்கி நான் சமைச்சதில் உங்களுக்கு என்ன டிஷ் பிடிக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.